சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்ரிஒன் வெரி குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அந்த 1 hour வீடியோ நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியாத பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து கார் மேனுஃபேக்சர்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லை. டாட்டா ஓனாக வந்து ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து இந்த பேசஞ்சர்ஸ் கார்ஸ் தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அளவில் யார்கிட்ட தான் இருக்குது. இந்த 9 பேர்கிட்ட தான் இருக்குது. மொத்தம் 9 நாடுகிட்ட தான் இருக்குது. ஆக்சுவலாக 9 கண்ட்ரிகிட்ட தான் இருக்குது. ஸோ ரத்தன் டாட்டா என்ன பண்ணுறாரு, சொந்தமாக ஒரு கார் தயாரிக்கலாம் அப்படின்னு அவர் பேச்சு எடுத்தோடனே அதில் யாருக்குமே என்ன ஆகலை, நம்பிக்கை வரல. ஆக்சுவலாக அவங்க கம்பெனியில் எல்லார்கிட்டையும் சொன்னோடனே நீங்கள் புதுசாக நம்ம ஒரு இதில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே யாருக்குமே வரல, நம்பிக்கை வரல. அவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ எப்பயும் போல் வந்து நம்ம அடுத்த புதுசாக ஒரு கனவை விதைக்கிறோம், ஒரு ஐடியாவை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தலையாடிட்டு மீட்டிங் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஆனால் ரத்தன் டாட்டா வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தார். யாரும் வந்து கார் தயாரிக்கிறாங்க, நம்மளால ஏன் முடியாதா அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாரு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்தியாவுக்குன்னு ஒரு கார் தயாரிக்கணும். ஆல்ரெடி 2 கார் இருந்தாலும் அந்த கார் என்னவா இல்லைன்னா நம்ம இந்தியன் ஆக்சுவலாக கார் மாதிரி அந்த அவங்ககிட்ட இந்த ட்ரக்கோட டிசைனையும் இருந்த அவங்ககிட்ட இந்த பழைய மாடலையும் வச்சு தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ டாட்டாகிட்டையும் சரி இந்தியாவிலையும் சரி கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அது வரைக்கும் ஓகேங்களா, எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லை, தொழில்நுட்பமுமே இல்லை. ரத்தன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லார்கிட்டையும் இது வரைக்கும் இந்தியாவில் வந்து யாருமே ஒரு காரை கூட மொழியாக வடிவமைச்சதில்லை. ரத்தன் கொஞ்சம் இதை நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீம் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்றது ஈஸியானது இல்லை. ஆக்சுவலாக எல்லாரும் அவங்க டீமில் இருக்கவங்க எல்லாருமே ரத்தன் டாட்டா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ரத்தன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் யோசிங்க, இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே ஒரு முழுமையான காரை வடிவமைத்து சந்தைக்கு கொண்டு வந்ததே இல்லை அப்படின்றாங்க. அதற்கு சுமாராக எவ்வளோ செலவாகும் தெரியுமா? டாடா மோட்டார்ஸ் இப்போ இருக்கும் நிலைமையில அந்த பணத்தை எல்லாம் புது ஆராய்ச்சியில் போட முடியாதுன்றாங்க.